السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹ்ரிலே நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைவதற்கு உரிய 4 விடயங்களை சொல்லி காட்டுகின்றார். 4 விஷயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அன்றைய நாளையிலே இருக்கக்கூடிய பயங்கரமான தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கொடுத்து சொர்க்கத்திலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். ஃபவகாஹுமுல்லாஹ் ஷர்ர தாலிகல் யௌம் வலக்காஹும் நத்ரதன் வஸுரூரா. அந்த நாளையிலே இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து, நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் செய்யக்கூடிய 4 அமல்கள். முதலாவது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யூஃபூன பின் நத்ர். எவைகளெல்லாம் செய்வோம் என்று அல்லாஹ்விடத்தில் வாக்கு கொடுத்தார்களோ அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அது தொழுகையாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் நாம் அல்லாஹுக்கு கொடுத்த வாக்குகள். இவைகளை, அந்த கடமைகளை உரிய முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹுடைய கடமைகளை செய்வதிலே ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார்கள். அதிலே குறை செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த கடமைகளை அல்லாஹ் சொன்ன முறையிலே பூர்த்தியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு பின்னால் ஒரு காரணம் மறைந்திருக்கின்றது. என்ன காரணம் என்றால், வயஹாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. இந்த கடமையை நான் செய்யாமல் விட்டால் பயங்கரமான ஒரு நாள் இருக்கின்றது. அதன் முடிவும், அங்கே காணப்படக்கூடிய தண்டனைகளும் பயங்கரமானது. நான் இந்த கடமைகளை செய்யாமல் விட்டால் அங்கே நான் தண்டிக்கப்படுவேன். அந்த தண்டனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது சில சந்தர்ப்பங்களிலே நிரந்தரமான தண்டனையாக மாறுவதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக அமையும் என்ற பயத்தினால் அல்லாஹுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்யாமல் விட்டு மனிதர்களின் தண்டனையிலிருந்து எம்மால் தப்பிக்கொள்ள முடியும். ஆனால் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கின்றது. அந்த ஜட்ஜ்மெண்டில் இருந்து நாம் ஒரு நாளும் இங்கே குறை செய்து விட்டால் தப்ப முடியாது. கண்ணியமானவர்களே, அந்த விசாரணை துல்லியமானதாக இருக்கும். மாட்டிக்கொண்டு விட்டால் யாரும் தப்ப முடியாது, யாரும் ஹெல்ப் பண்ணவும் முடியாது. உறவுகள், பெற்றோர்கள், பேரண்ட்ஸ்கள், பிள்ளைகள், மிக நெருக்கமானவர்கள், நண்பர்கள் அனைவருமே அந்த நாளையிலே அவர்களை விட்டு ஓடிவிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த நாளை பற்றிய பயம் அவர்களது உள்ளத்திலே இருக்கும். இந்த 2 விஷயம். முதலாவது, அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள். 2வது, அவர்களது உள்ளத்திலே மறுமை நாளை பற்றிய பயம் உள்ளத்தில் இருக்கும். 3வது அமலை அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வயுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅசீரா. அவர்களுக்கு தேவை இருக்கின்றது. அந்த தேவையை பிற்படுத்தி மற்றவர்களது தேவையை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனக்கு தேவை இருக்கும் பொழுதும் மற்றவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களை, உணவளிப்பதிலே அல்லாஹ் தஆலா 3 கூட்டத்தை பேசுகின்றான். மிஸ்கீன், ஏழைகள், அவர்களது வாழ்க்கைக்கு தேவையான, செலவுக்கு தேவையான பணம் அவர்களது கையிலே இல்லை, அவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 2வது, யத்தீம், பேரண்ட்ஸ் இல்லாதவர்கள், பாப்பா இல்லாதவர், அனாதை, இவருக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 3வது, சிறை கைதியாக இருக்கக்கூடியவர்கள். இன்று சிறையிலே சில நபர்கள் சில அற்பமான தொகையை கொடுத்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுகின்றார்கள். இவர்களுக்கு நாம் சென்று அவர்களது தேவைகளை இனம் கண்டு அவர்களை வெளியே எடுத்து அவர்களுக்கு உதவி செய்வதும் இந்த குர்ஆனது வசனத்திலே சொல்லப்பட்டது. இப்படி செய்தால் நாளை மறுமை நாளையிலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைத்து சொர்க்கம் கிடைப்பதற்கு காரணமாக அமையும். கண்ணியமானவர்களே, இந்த 3 சாராருக்கும் உணவளிப்பார்கள். உணவளிப்பது என்பது, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு உலகத்திலும் உயர்வை கொடுக்கும், மறுமையிலும் பாதுகாப்பையும் அந்தஸ்திலே உயர்வையும் கொடுக்கும். நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதன் நரகத்திலிருந்து சொர்க்கவாசியை அழைப்பானாம். சொல்வானாம், அலம் உத்இம்க, நான் உனக்கு உணவளிக்கவில்லையா என்று கேட்பானாம். ஆம், உணவளித்தாய். அவன் கொடுத்த அந்த விருந்தை வைத்து, சாப்பாடை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவார். இது 3வது அமல். 4வது அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான்.
அவர்கள் இவ்வளவு அமல்களை செய்து கொண்டு சொல்வார்கள், இன்னமா நுத்ஐமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்கள் உணவளிப்பது மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அல்ல, மனிதர்கள் எம்மை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, மனிதர்களிடத்தில் பெயரை எடுப்பதற்காக வேண்டி அல்ல, அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது கிடைக்க வேண்டும், ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. எங்களது நோக்கம் அல்லாஹ்வுடைய வஜ், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ் எம்மை நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ் எம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் உணவளிப்பார்கள். சொல்வார்கள், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நீங்கள் ஜஸாக்கல்லாஹ் கைரா என்று சொல்வதை கூட நாங்கள் விரும்பவில்லை. சுப்ஹானல்லாஹ். நாம் யாருக்காவது உதவி செய்துவிட்டு எந்த உபகாரத்தையும் எதிர்பார்க்க கூடாது, அவர்கள் மதிக்க வேண்டும் என்று கூட எதிர்பார்க்க கூடாது, ஜஸாக்கல்லாஹு கைரா என்று சொல்ல வேண்டும் என்று கூட எதிர்பார்க்க கூடாது. சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு துஆ. கண்ணியமானவர்களே, அதன் கூலியை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் எதிர்பார்க்க வேண்டும் என்பது இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு பண்பாக இருக்கின்றது. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, அவர்கள் எந்த கூலியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள், மக்கள் தனக்கு நன்றியுடன் வாழ வேண்டும் என்று கூட எதிர்பார்க்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து பாதுகாப்பை கொடுத்து சொர்க்கத்தை கொடுப்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் பேணுதலாக இருப்போம். எப்பொழுதும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றிய பயம் எமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். மூன்றாவது, முடிந்தளவோ எம்மால் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ, விருந்தளிக்க முடியுமோ, உணவு கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். யாருக்காக வேண்டியும் அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தூய்மையான எண்ணம் எமது உள்ளத்திலே இருக்கும் என்றால் நிச்சயம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைத்து சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்வை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.